ஹலோ கைஸ், நான் உங்கள் கவின். இந்த வீடியோவில் நம்மளோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பை பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆரம்பமே எங்கள் ட்ரிப்பில் சூப்பராக இருந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இண்டிகோ ஏர்லைன்ஸில் புக் பண்ணியிருந்தோம். இண்டிகோவுக்கு அப்போ செம்ம இஷ்யூஸ் போயிட்டு இருந்தது. எவ்வளவோ பிரச்சனை, நியூஸு, சோஷியல் மீடியா எங்கே பார்த்தாலும் இண்டிகோ ஃப்ளைட் கேன்சல் ஆகிடுச்சுன்னு தான் இருந்தது. எங்களுக்கும் கேன்சல் பண்ணிவிடுவேன் அப்படின்னு ஒரு மரண பயத்தை காமிச்சாங்க. பட் கடைசியில் பார்த்தீங்கன்னா 4 hours டிலேக்கு அப்புறம் இண்டிகோ ஃப்ளைட் எடுக்கப்பட்டது. அதுக்கு இந்த ஃபுட்டு வந்து காம்பன்சேஷனாக கொடுத்தானுங்க, ஏன்னா அந்த டிலேக்காக. இந்த வியூ அப்படியே பாருங்கள் கைஸ், இது வந்து ஒரு வேறு லெவலான மூமெண்ட் எனக்கு. ஏன்னா இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப்னால இப்போ இந்தியாவை விட்டு நம்ம வெளியே வந்து இந்த வியூவை பார்க்குறோமே அப்படின்னு எனக்கு ஒரு ஹாப்பினஸ். இது வந்து மலேசியாவோட வியூ. ஃபர்ஸ்ட் நாளைக்கு நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா, முருகன் கோயிலேருந்து மங்களகரமாக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் முருகன் டெம்பிள் விசிட்டு. ஸோ ஆல்ரெடி இன்றைக்கி லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி ஜஸ்ட் ஸ்டே மட்டும் பண்ணிவிட்டு மார்னிங் முருகன் கோயில் போகிறது. மலேசியா பட்டு கேவ்ஸில் இருக்கோம். ஒரு வழியாக முருகன் கோயில் வந்தாச்சு. ஸோ ரொம்ப நாளாக இங்கே போகணுன்றதேன். அதுவும் இல்லாமல் வேஷ்டி சட்டை போட்டுட்டு தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்லேருந்து இதுக்காகவே பேக்லாம் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்தேன். சூப்பராக இருக்குது இந்த வியூ பார்க்கும்போது. சேர்ந்து இடி இடிக்குதடா, வேலும் படி ஏறுதடா வேலையா. தாக்க தாக்க தாக்குமடா, நோக்க நோக்க காக்குமடா, பார்க்க பார்க்க பரவுமடா முருகையா. தமிழனுக்கு முப்பாட்ட முருகன் தான், இந்த முப்பாட்ட எங்களுக்கு தலைவன் தான். நாட்டுக்குள்ள நடமாடி, நாட்டுக்குள்ள முடிசூடி, வீட்டுக்குள்ள வந்த எங்க வேலையா. நான் பாட்டுக்குள்ள உன்னை வச்சு பாடட்டா, நான் பாட்டுக்குள்ள உன்னை வச்சு பாடட்டா. நடமாடி, நாட்டுக்குள்ள முடிசூடி, வீட்டுக்குள்ள வந்த எங்க வேலையா. நான் பாட்டுக்குள்ள உன்னை வச்சு பாடட்டா, நான் பாட்டுக்குள்ள உன்னை வச்சு பாடட்டா. அப்படியே டெம்பிள் விசிட் முடிச்சுட்டு இப்போ நம்ம போகிறது வந்து நம்ம ஒரு சூப்பரான ஒரு 5 star ஹோட்டல் புக் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஹோட்டல் வியூலேருந்து அந்த ட்வின் டவர் பார்க்குறது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதுதான் பார்க்க போகிறோம்.
ப்ரோ ப்ரோ ட்வின் டவர் தெரியுது ப்ரோ. எனக்கு பயமாக இருக்குது ப்ரோ நிற்கிறதுக்கு. Lost in concentration, treasured people, the bridegroom says. Be sober in mind, sifted minds and souls, in proper wedding clothes. Yada! He holds us tight with his righteous right hand, no more frailty. Dance through struggles, laugh through cries, find the truth beneath the lies. In this life of joy reborn, Holy Spirit mends our torn hearts. Now let's count 1, 2, we small, the nets we small, proving God's grace. Yada. Let our spirits rise, new flesh floating is pure air, fears and tears left out, even to the end of the age and beyond. He reigns, truly he reigns. He holds us tight with his righteous right hand. No. Visit the upper ones only for Petronas staff movement from tower 1 to tower 2. So the total floor is 88th floor, fully occupied by office only. There's no resident here. So once we're done here for 10 minutes, we go up the highest accessible level, level 86 and 83. So thank you this way. Can you visit? Good afternoon. Now let's count 1, 2, we small, the nets we small, proving God's grace. Yada. Let our spirits rise, new flesh floating is pure air, fears and tears left out, even to the age and beyond. He reigns, truly he reigns. Yada. He holds us tight with his righteous right hand, no more frailty. Oh, you reign, our bodies are your house. Please today come and stay forever. Oh, you reign. We heard you, Father. In Son we believe. The salvation is sealed. Yada. Now let's count 1, 2, we small. The neta, we small. Proving God's grace. Yada. Let us feel the end of the age and beyond. He reigns, truly he reigns. Yada. Yada. He holds us tight with his righteous right hand, no more frailty. Oh, you reign, our bodies are your house. Please today come and stay forever. Oh, you reign, we heard you, Father. In Son we believe, the salvation is sealed. Yada. இப்போ நம்ம வந்திருக்க இடம் தான் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இடம். இது வந்து கேஎல் டவருக்கு மேலே இருக்கும். ஆக்சுவலாக கேஎல் டவருக்கு மேலேயே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால், அந்த டவர் வந்து அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் ஸ்லோ மோஷனில். ஸோ மேலே நம்ம அந்த வியூவை என்ஜாய் பண்ணிகிட்டே சாப்பிட்லாம். இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஒரு ஹோட்டல். ஸோ ஒரு டைம் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாமே அப்படின்னு நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து ஒரு பர் பர்சனுக்கு 6,000 வந்து 7,000 ருபீஸ் வரும். ஸோ நம்ம எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். அன்லிமிட்டடாக எல்லாமே இருக்கும். மோஸ்ட்டாக மலேசியன் ஃபுட் இருக்கும், அப்புறம் இன்டர்நேஷ்னல் பஃபெட் இருக்கும். ஸோ நமக்கு எது பிடிக்குதோ அதை நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ அது எல்லாமே நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஆஹா ஆஹா
அத நினைச்சுத்தான் மனோ உலகம் முழுவதும் பருக்குது. அட சுட சுட அட சுட சுட அந்த மதுர மல்லிப்பூ இட்லியே மீன் குழம்புல கொஞ்சம் புரட்டி சாப்பிட எச்சிலு ஊறுது உள்ளுக்குள்ள. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சுத்தான் மனோ உலகம் முழுவதும் பருக்குது. தாமிரபரணி திருநெல்வேலி சொதியில ஒரு தனி ருசி. வைகையில் பிடிச்ச ஐர மீன் குழம்புக்கு ஒரு தனி ருசி. திண்டுக்கல் பிரியாணிக்கு கத்திரி தொக்கு இருக்கு. தென்காசி பரோட்டாக்கு சிக்கன் கறி இருக்கு. அம்மாவின் வாசம் உண்டு வேப்பம்பூ குழம்புக்கு. அவதானே ஊட்டி தந்தாய நிலவுக்கு. உணவிலே ஒரு உறவு இருக்குது. உள்ளுக்குள்ளே ஒரு கவிதை பிறக்குது. போறப்புத்தான் அத நினைச்சுத்தான் இந்த போறப்புத்தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஃபைனலாக மலேசியாவை ஃபுல்லாக சுற்றி முடிச்சாச்சு. ஸோ அடுத்தது நம்ம இப்போ ஃப்ளை பண்ணிகிட்ருக்கிறது தாய்லாண்டை நோக்கி ஃபுக்கெட் அப்படின்னு ஒரு சிட்டிக்கு தான் கிளம்பிக்கிட்டு இருக்கோம். ஸோ சூப்பராக இருக்க போது நிறையா ஐலாண்ட்ஸ் எல்லாம் விசிட் பண்ணலான்னு பிளான்ஸ் இருக்குது. ஆல்ரெடி பிளேனில் போகும்போதே நிறையா ஐலாண்ட்ஸை பார்த்துட்டே போனோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ வாங்க கண்டினியூ பண்ணலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம ஃபுக்கெட் ரீச் ஆகிட்டோம். ஃபுக்கெட் ஏர்போர்ட்லேருந்து ஸ்மார்ட் பஸ் எடுத்து பட்டாங் பீச் போய்கிட்டு இருக்கோம். ஏன் இந்த ஸ்மார்ட் பஸ் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேபோட திஸ் இஸ் வே சீப்பர். ஒரு கேப் எடுத்தால் ஒரு 4000 வருதுன்னா இது வெறும் உங்களுக்கு 200 அதாவது ஒரு ஆளுக்கு ஒரு 450-500 தான் வரும். பெஸ்ட், அதுவும் இல்லாமல் கம்ஃபர்டபுள். இதுதான் கைஸ் நம்ம ஸ்டே பண்ணியிருக்க ரெசார்ட். இந்த ரெசார்ட்லேருந்து பீச் வியூ வேறு லெவலில் இருக்கும். வாங்க பார்க்கலாம்.
கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பட்டாங் வாக்கிங் ஸ்ட்ரீட் போய்கிட்ருக்கோம். இது வந்து பட்டாயாவில் இருக்கிற வாக்கிங் ஸ்ட்ரீட் மாதிரியே செம்ம வைபாக சூப்பராக இருக்கும். ஸோ அங்கே தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். வாங்க பார்க்கலாம். பாலிவுட் நைட்லாம் வந்துருங்க. பாலிவுட் தேங்க்யூ. ரொம்ப ஹாப்பனிங்காக இருக்குது இந்த ஸ்ட்ரீட்டு. பா சைக்காக இருக்கானுங்க இங்கே இருக்கவனுங்களாம். இங்கே பாரு ப்ரோ ஸ்ட்ரீட் ஃபுட்டு, பல்லி தவக்கலை எல்லாமே இருக்கும் போலயே. பக்கா அதெல்லாம் பார்த்தாலே தெரியுது பச்சையா. Yes, give it up with JC. And also before we move on to our next song, thank you so much for the love. What the hell, bro? And also stand up for some people as என்ன ப்ரோ அது? என்ன ப்ரோ பண்ணுறான் இவன்? என்ன இது? ப்ரோ என்ன ப்ரோ நடக்குது? என்ன இது அப்படின்னா இருக்கு. ஓ இதுவா? இதெல்லாம் யார் வீடியோ எடுப்போம்? இப்போ அந்த பக்கம் அப்படியே லேன் மாறிட்டே இருக்கணும் ப்ரோ. அப்போ தான் நம்ம வந்து ப்ரோ சைக்கா இருக்கானுங்க ப்ரோ இங்கே இருக்கவனுங்களாம். பொம்மை மாதிரி அவளை மேலே வச்சு டிங் டாங்னு ஆடிக்கிட்டு இருக்கானுங்க. இவனா ப்ரோ கோட்டையை கட்டி வச்சிருக்கான்.
சௌமியா சௌமியா வா போலாம். பாகுபலியா? நீங்கள் என்ன பார்த்து ஒருத்த பாகுபலி பாகுபலி கட்டிட்டு இருக்காங்க. யாருக்குமே உயிரோடு இருக்கு. இதெல்லாம் பாரு எவ்வளோ இதெல்லாம் பாரு. என்ன ப்ரோ இது? இந்த பக்கம் வா. We already had. Thank you. Yeah, tomorrow. The frog. Frog. Pork. Is this pork? Okay. Already had sir. பட்டாங் இதில் வந்து இது போர்க் இருக்குது, கிராப் இருக்குது, இதெல்லாம் தரமாக இருக்குது. இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். சூப்பராக இருக்கும், எனக்கு பிடிக்கும். ஓகே கைஸ், இப்போ நம்ம ஃபீஃபி ஐலாண்ட் போக போகிறோம். ஸோ ஃபீஃபி ஐலாண்ட் மட்டும் இல்லாமல் 7 அதர் ஐலாண்ட்ஸ் கவர் பண்ண போகிறோம். அதில் பேம்பு ஐலாண்டும் இன்க்ளூடட். இதில் நம்ம போகிற குரூப் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ரஷ்யன்ஸ் தான். எல்லாமே ரஷ்யன்ஸ், நாங்கள் மட்டும்தான் இந்தியன்ஸாக இருந்தோம். ஒரு மாதிரி ஃபன்னாக நல்லா இருந்தது. பட் ஒரு பாயிண்டில் இரிட்டேட்டிங்காக இருந்தது. பிகாஸ் இங்கிலீஷே வந்து அவ்வளோவா யாருமே பேசலை. ஈவன் கைட் கூட ரஷ்யனில் தான் பேசிகிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு ஒன்றுமே புரியல. சும்மா ஏதோ ஆக்ஷன்ஸ் வச்சு நாங்களே போய்கிட்டு இருந்தோம். Вот, соответственно, стоим в море, ныряем, подводный мир, смотрим минут 30-40. И после этого отправляемся на остров. நான் என்பது யாரோ பெருந்திரளினிலே ஏடே, நான் என்பதை வீசி எழுந்தேனே மனமே, தான் என்பது போகும் பெருங்கணத்தினிலே கூவி வாவென்றொரு வாழ்க்கை சிறு குரலாய் அருளாய் பேச, போகாதொரு ஆழம் தேடி நீந்தி நீந்தி மூழ்கி போவேன், வாழாதொரு வாழ்வை தீண்டி தெளி 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 தெளிவில் பூப்பேன், காணாதொரு வெளிச்சத்தில் என்னை நானே அட முழுதாய் பார்ப்பேன், வீழாதொரு நிலையினிலே அடவித்தேறி சத்தேறி சித்தேறி விதப்பேன். நாள் என்பது மெய்ஞான போதம், இப்போதில் 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 எல்லாமும் போல் என்பது பகட்டு வாழவே, இப்போதில் 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 எல்லாமும் நாள் என்பதும் பொய்யான காலம், இப்போதில் 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 எல்லாமும் கேள் என்குதே தெளிந்த ஞானமே, கேட்க கேட்க ஓசை மீறி கேட்கிறனே.
அலட்டாமல் எளிதாய் நானும் ஓருயிர் என்றே இருப்பேனே. குழம்பாமல் யார் உடைத்தாலும் சிரிக்கின்ற பொம்மை போலே நான் என் இயல்பில் இருப்பேன். ஓடும் நதியின் மேலே உட்காரும் தட்டான் போலே லேசாக அமர்ந்து மறப்பேனே. புவிமே ஓகே கைஸ், இப்போது ஃபீஃபே ஏர்லைன் முடிச்சுட்டு நம்ம ஹோட்டலுக்கு திரும்ப போய்கிட்ருக்கோம். இட் வாஸ் அ ஃபென்டாஸ்டிக் டே. 7 ஐலாண்ட்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். எல்லாமே சூப்பராக போச்சு. கைஸ், நம்ம ஹோட்டல் பக்கத்துலேயே ஒரு சின்ன மார்க்கெட் மாதிரி இருந்தது. இந்த மார்க்கெட்டில் நிறையா ஸ்ட்ரீட் ஃபுட்டும் நிறையா க்ரௌடும் இருந்தது. சரி, சும்மா போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு உள்ளே வந்திருக்கோம். என்ன சாப்பிட்றோம்? தாய்லாண்ட்னாலே 7-Eleven தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ தாய்லாந்து போன எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஊர் கிராசரி ஸ்டோர் மாதிரி அங்கே 1, 2ன்னு எல்லா கார்னர்ஸ்லேயும் நிறையா 7-Eleven இருக்கும். அங்கே உங்களுக்கு தேவையான ஃபுட்டு, ட்ரிங்க்ஸ், கிராசரி இல்லை எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஒரே இடத்துல எல்லாமே கிடைக்கிறது தான் அந்த 7-Eleven. ஸோ அது வந்து ரொம்பவே ஃபேமஸ். அதுவும் இல்லாமல் இன்னொரு ஃபேமஸான விஷயம் என்னென்னா, அங்கே ஃப்ரோசன் ஃபுட்லாம் அவைலபிளாக இருக்கும். அங்கேயே உங்களுக்கு ஹீட் பண்ணி தந்துடுவாங்க. நீங்கள் டைரெக்டாக அங்கேயே சாப்பிட்டுக்கலாம். சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இந்த 7-Elevenல என்ன நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம கவர் பண்ணலாம்.
ஃபைனலி ஃபுக்கெட்டும் நம்ம கவர் பண்ணியாச்சு. ஸோ மோஸ்ட்டாக டாப் டெஸ்டினேஷன்ஸ் மட்டும்தான் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக கவர் பண்ணோன்னா ஃபுக்கெட்டுக்கு மட்டுமே 7 to 8 days ஆகும். ஸோ மோஸ்ட்டாக இம்பார்ட்டண்ட்டான பிளேசஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணியாச்சு. சில கிளிப்ஸ் அண்ட் வீடியோஸ் என்னால் எடுக்க முடியல, பட் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கவர் பண்ணியிருக்கோம். மலேசியா அண்ட் ஃபுக்கெட் இந்த வீடியோவில் இதோட முடிச்சுக்கலாம். பிகாஸ் ஆல்ரெடி வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு. அனதர் பார்ட், அதாவது நம்ம இப்போ ஃபுக்கெட்டில் இருந்து நம்ம பேங்காக் போக போகிறோம், பேங்காக்லேருந்து பட்டாயா போக போகிறோம். ஸோ அது வந்து ரொம்ப பெருசாக நிறையா வீடியோஸ் இருக்கும். ஸோ அதனால் அது வந்து ஒரு செப்பரேட் வீடியோவாக நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை இத்துடன் சைன் ஆஃப் பண்ணிக்கலாம். பை பை காய்ஸ், லவ் யூ ஆல், சியர்ஸ்.